ஹலோ வணக்கம். பருப்பு கடையலும் தேங்காய் பால் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்துருங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சு 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டு நெய்யும் உப்பும் கலந்து ஒரு கொதி வரவும் எடுத்து வச்சுட்டா பருப்பு கடையல் ரெடி ஆயிருங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 4 விசில் வச்சு இறக்கிடுவோங்க. கொஞ்சம் மேலாக இருக்க தண்ணி ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருங்க. மிளகு, சீரகம், பூண்டு 1-2 தட்டி அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதில் சேர்த்துருங்க. சேர்த்து கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சள் தூள், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு நமக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்து அடுப்பு கம்மியாக வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து சேர்த்துருங்க. கொத்தமல்லி 1 கொத்து போட்டுருங்க. போட்டு இது கொஞ்சம் பருப்பு பொடிங்க, ரசப்பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த ரசப்பொடி என்னங்கிறத நான் ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. தாளித்ததையும் சேர்த்துட்டு நல்லா நுர வரும்போது ஒரு பத்தை தேங்காயை அரைச்சி கொஞ்சம் பால் சேர்த்து இறக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன். இது மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குங்க. தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிராமிய சமையல் வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், ரசம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.